வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், அதுவும் எதிர்காலத்தை பத்தி. அந்த பழைய எழுத்துக்கள்ல இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு ஏதாவது செய்தி இருக்குமா? வாங்க, ஏசாயா புத்தகத்துல இருக்கிற அந்த ஆச்சரியமான தரிசனங்களுக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான் இல்லையா? 2700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்த எதிர்கால காட்சி எப்படி இருக்கும்? குழப்பம், அழிவுன்னு ஆரம்பிச்சு கடைசியில உலகத்துல முழுமையான அமைதி வரும்னு ஒரு வாக்குறுதி வரைக்கும் இந்த பழங்கால தீர்க்கதரிசனம் நம்மள எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகுதுன்னு பாப்போம். வாங்க. ஏசாயாவோட எதிர்கால பார்வை எடுத்த உடனே அமைதியா சந்தோஷமாலாம் தொடங்கல. அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சமும் பூமியும் ஒரு பெரிய கொந்தளிப்புக்குள்ள போறத பத்தி தான் முதல்ல பேசுது. சரி, ஏசாயாவோட இந்த எதிர்கால கண்ணோட்டம் எங்க இருந்து தொடங்குது தெரியுமா? ஒரு பயங்கரமான கணிப்புல இருந்து. உலகமே அழிய போகுதுன்னு சொல்ற மாதிரி. ஆனா இது வெறும் அழிவு மட்டும் இல்ல, இது ஒரு முடிவோட ஆரம்பம்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. பழைய விஷயங்களை எல்லாம் அழிச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு களம்தான் இந்த நியாய தீர்ப்பு. பாருங்க, இந்த ஒரு வசனமே எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. வரப்போற அந்த கொந்தளிப்பு எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இது பூமியில இருக்கிற ஒரு சிலரை மட்டும் இல்ல, எல்லாரையுமே பாதிக்க போற ஒரு நிகழ்வா சொல்லப்படுது. இங்கதான் இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நம்மள ஆச்சரியப்படுத்துது. இது வெறும் பூமியில நடக்கிற பிரச்சனைகளை மட்டும் சொல்லல, அதுக்கு மேல வானத்திலேயே பிரபஞ்ச அளவுல பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லுது. ஏசாயா 30:26 மாதிரி வசனங்கள்ல சந்திரன் சூரியன் மாதிரி பிரகாசிக்கும், சூரியனோட ஒளி பல மடங்கா அதிகமாகும்னு விவரிக்குது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? அந்த பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையிலிருந்து இப்போ ஒரு நம்பிக்கையோட முதல் கீற்ற பார்க்க போறோம். சிதறி போன ஒரு மக்களை திரும்பவும் ஒன்னு சேர்த்து அவங்கள மீட்க போறதா ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது. ஏசாயா 11:11ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த நாடுகளோட பட்டியலை பாருங்களேன். அசீரியா, எகிப்து, கூஷ்னு. இத பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய அளவிலான ஒரு மீள் சேகரிப்புன்னு புரியுது. சிதறிப்போன மக்கள் உலகின் பல மூலைகள்ல இருந்தும் திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்லுது. இது வெறும் கூட்டத்தை சேர்க்கறது மட்டும் இல்ல, இந்த வசனத்தோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப தனிப்பட்டது. சிதறி போய் கைவிடப்பட்ட மாதிரி உணர்ற மக்களுக்கு நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேன், நீ என்னோடவன் அப்படிங்கிற வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஆறுதலா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நாம இந்த கதையோட மைய புள்ளிக்கு வரோம். இந்த புதிய நீதி, சமாதானம் எல்லாத்தையும் கொண்டு வர போற அந்த முக்கிய நபர், அந்த ஆட்சியாளர் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த புதிய ஆட்சியாளரை குறிக்கிறதுக்கு ஏசாயா ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாரு. கர்த்தரின் கிளை. அதாவது வெட்டி போட்ட மாதிரி இருக்கிற ஒரு மரத்தோட அடிமரத்திலிருந்து ஒரு புது உயிருள்ள கிளை முளைச்சு வர்ற மாதிரி இது ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு நீதியான ஆட்சியோட உயிர்ப்பையும் குறிக்குது. இந்த ஒப்பீடு நடக்க போற மாற்றத்தோட அளவை ரொம்ப தெளிவா காட்டுது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா நாம முதல்ல பார்த்த அந்த குழப்பமும் நியாய தீர்ப்பும் நிறைந்த உலகம். வலது பக்கம் இந்த புது அரசரோட ஆட்சியில வரப்போற நீதி, நேர்மை, அமைதி நிறைந்த உலகம். ஏசாயா 32வது அதிகாரம் இந்த மாற்றத்தை ரொம்ப அழகா விவரிக்குது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏசாயா 42வது அதிகாரத்தின்படி இந்த ஆட்சியாளரோட நோக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்குமே நீதியை கொண்டு வர்றதுதான். இப்ப நாம இந்த ஒட்டுமொத்த தர்சனத்தோட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம். உலகம் முழுசா புதுப்பிக்கப்பட்டு இயற்கையை மாற்றி அமைக்கப்படுற ஒரு அற்புதமான பார்வை இது. இந்த ஒரு காட்சியை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏசாயாவோட தரிசனங்கள்லயே இது ரொம்ப பிரபலம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா வாழ்றதுங்கிறது வெறும் அழகான கற்பனை இல்லைங்க. இயற்கையோட அடிப்படை விதிகளே மாற்றியமைக்கப்படுதுன்னு இது சொல்லுது. வேட்டையாடுறது, இரையாகிறதுங்கிற அந்த சங்கிலியே உடைக்கப்பட்டு ஒரு முழுமையான இணக்கம் பிறக்குது. இந்த புதுப்பித்தல் விலங்குகளோடு மட்டும் நிக்கல, அது நிலத்தையும் குணப்படுத்துது. பாலைவனமும் வறண்ட நிலமும் பூத்து குலுங்குங்கிற இந்த தரிசனம் பாலா போன உயிரே இல்லாத இடங்கள் கூட திரும்பவும் வாழ்வோட மகிழ்ச்சியோட ஆதாரமா மாறும்னு ரொம்ப அற்புதமா சொல்லுது. இயற்கையை எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. மலைகளும் குன்றுகளும் பாடுமாம், மரங்கள் எல்லாம் கைத்தட்டுமாம். படைக்கப்பட்ட இந்த உலகம் முழுசுமே இந்த கொண்டாட்டத்துல பங்கு பெறுது. இது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே இருந்த பிளவு நீங்கி ஒரு முழுமையான இணக்கம் ஏற்படுறதா காட்டுது. ஒருவேளை திரும்பவும் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தோட மிக ஆழமான வாக்குறுதி இதுவா தான் இருக்க முடியும். மரணத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முழுமையான முடிவு. துக்கமே இல்லாத, கண்ணீரே இல்லாத ஒரு உலகம். இது மனிதர்களோட மிகப்பெரிய ஏக்கத்துக்கு பதிலா அமையுது. நாம இந்த பகுதியை இந்த இறுதி வாக்குறுதியோட முடிக்கலாம். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. இது வெறும் ஒரு சீரமைப்பில்ல, இது ஒரு முழுமையான புதிய படைப்பு.
கடந்த காலத்தோட வலிகளும் துன்பங்களும் இனிமேல் ஞாபகத்துக்கே வராதாம். இது எல்லாத்துக்குமே ஒரு உண்மையான புதிய தொடக்கம். சரி, இந்த அலசல இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிப்போம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் நம்பிக்கை, நீதி, ஒரு முழுமையான மறுசீரமைப்பு பத்தின இந்த தரிசனங்கள்லாம் இன்னைக்கும் ஏன் நம்ம மனசை தொடுது? ஒரு சிறந்த உலகத்துக்காக நம்ம எல்லாருமே ஏங்குற இந்த ஆழமான உணர்வு நம்மளை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.